நிகிதா வணக்கம். தற்போது பாகிஸ்தானிலே மக்கள் புரட்சி, அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் பதற்ற சூழல் ஏற்பட்ட நிலையில் தற்போது பாகிஸ்தானிலே மக்கள் புரட்சி, ராணுவத்திற்கு எதிரான மக்கள் புரட்சி வெடிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பது போல் தெரிகிறது. ஏற்கனவே பல்திஸ்தான் என இரண்டு பகுதிகளிலே மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அங்கு ராணுவத்திற்கு எதிராக ராணுவ செயல்பாடுகளுக்காக பலுசிஸ்தான் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணம், கிட்டத்தட்ட 44% பரப்பளவை கொண்டதுதான் பெரிய மாநிலம். அவர்களும் தற்போது ராணுவத்திற்கு எதிராக புரட்சியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று பல்திஸ்தான், அந்த இடத்தின் கைபர் பல்திஸ்தான் பகுதி, அங்கும் தற்போது இவர்களுக்கு எதிராக, ராணுவத்திற்கு எதிராக, பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தலைநகர் இஸ்லாமாபாத்திலேயே தற்போது வெளிப்படையாக ஒரு மதரசாவிலே, பள்ளிவாசலிலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது இந்தியாவுடன் தற்போது போர் அவசியமா என்று. ஒருவர் கூட போர் அவசியமா இருந்தால் கை தூக்குங்கள் என்று கூறுகிறார் ஒரு மௌலானா. அப்போது அந்த மதகுரு கேட்டதற்கு யாருமே கையை தூக்கவில்லை. அனைவருமே போர் வேண்டாம், இந்தியாவுடன் போர் தேவையில்லை, முதலில் நீங்கள் சரியாக இருங்கள் என ராணுவத்தை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த மதகுரு மௌலானா அப்துல் அசீஸ் காசி அந்த இஸ்லாமாபாத்தில் உள்ள பள்ளிவாசலில் இருந்து நமக்கு கிடைத்த பிரத்யேக ட்விட்டர் பதிவு காட்சிகள் தான் இவை. எக்ஸ்தல பதிவில் இருந்து ஒரு நண்பர் பகிர்ந்த காட்சிகள் தான். இவர் தான் அந்த மௌலானா அப்துல் அசீஸ் காசி. இவர் தான் கேள்வி கேட்டிருக்கிறார், இந்தியாவுக்கு எதிராக போர் தேவையா தற்போது என்று. அப்பொழுது ஒருவர் கூட கையை தூக்காமல் ராணுவத்தை, முதலில் நம்முடைய ராணுவத்தில் உள்ள புரட்சியாளருக்கு புரட்சி ஏற்படுகிற ராணுவத்திற்கு எதிராக, எனவே ராணுவத்தை திருத்துவோம், ராணுவம் திருந்தட்டும் முதலே என அந்த கருத்தை தான் எல்லோருமே எடுத்துரைத்திருக்கிறார்கள். எனவே மக்கள் புரட்சி வெடிக்க தலைநகர் இஸ்லாமாபாத்திலே இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. அதுவும் மிக முக்கியமான மதகுருக்களில் ஒருவர் இந்த மௌலானா அப்துல் அசீஸ் காசி. எனவே அவர் தலைமையிலே உள்ள அந்த பள்ளிவாசலிலே தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே புரட்சி என்பது மக்களுக்கு எதிராக, அதாவது ராணுவத்திற்கு எதிராக மக்கள் களமிறங்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில். ஏற்கனவே வடபகுதியாகட்டும், அதே போன்று மேற்கு பகுதியாகட்டும், பாகிஸ்தானின் மேற்கு பகுதியில் உள்ள பலுசிஸ்தான், வடக்கு பகுதியில் உள்ள பல்திஸ்தான் ஆகிய இடங்களில் ராணுவத்திற்கு எதிராக ஒரு கருத்து பெரிய அளவிலே வளர்ந்து வரும் சூழலில் தற்போது தலைநகர் இஸ்லாமாபாத்திலே இப்படி ஒரு ராணுவத்திற்கு எதிராக ஒரு புரட்சி, மக்கள் புரட்சி வெடிக்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தக்ரீக் இன்சாப் கட்சி, அதாவது முன்னாள் பிரதமர் இம்ரான்கான், பிரபல கிரிக்கெட் வீரராக இருந்தவர் இம்ரான்கான் தலைமை தற்போது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கார். ராணுவத்தின் சூழ்ச்சியால் தான் அடைக்கப்பட்டார். அவர் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் ராணுவத்திற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகிறார். இந்த பாகிஸ்தான் சீரழிந்து போவதற்கு காரணமே ராணுவத்தின் அடக்குமுறையும் ராணுவத்தின் செயல்பாடுகள் தான். ஆட்சியாளர்களை மிரட்டி வைத்து ராணுவம் மறைமுகமாக ஆட்சி புரிகிறது என தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். தற்போதும் அவர் ராணுவத்தினும் சேர்ந்து தற்போதைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நடத்திய கூட்டங்களில் எல்லாம் அந்த கட்சி, தக்ரீக் இன்சாப் கட்சி, புறக்கணித்திருக்கிறது. இதில் ஒரு பலனும் இல்லை, ராணுவம் சொல்வதற்கு தலையாட்டப் போகிறீர்கள் என்ற வகையிலே கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தற்போது இம்ரான்கானுடைய ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது, அந்த கட்சியும் தற்போது பிரதான எதிர்கட்சியான இம்ரான்கான் கட்சியும் கடுமையான எதிர்ப்பினை ராணுவத்திற்கு எதிராக செய்திருக்கிறது. ராணுவ தளபதியாக தற்போது இருக்கும் அசீம் முனீருக்கு எதிராக பல கருத்துக்கள் ராணுவத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அசீம் முனீர் தற்போது எங்கே இருக்கிறார் என்றால், இந்த இந்தியா தாக்குதல் நடத்திய பிறகு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கடந்த பிறகும் எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. எனவே ராணுவத்திற்கு எதிராக, பாகிஸ்தானின் ராணுவத்திற்கு எதிராக பாகிஸ்தான் மக்களே புரட்சியாளர்களாக மாறி மக்கள் புரட்சி வெடிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது மியூட்டனி இன் பாகிஸ்தான் என்ற வகையிலே தற்பொழுது ராணுவத்திற்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிற பாகிஸ்தான் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் தற்போது நாம் பார்த்த அந்த இஸ்லாமாபாத்தில் உள்ள பள்ளிவாசலிலே அந்த மதகுரு மௌலானா அப்துல் அசீஸ் காசி வெளிப்படையாகவே ராணுவத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்திருக்கார் என்பதுதான் நிகிதா. எனவே இது மிக முக்கியமான ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானினர் ராணுவத்திற்கு எதிராக மக்களே புரட்சியில் ஈடுபட போகிறார்களோ என்ற ஒரு கேள்வியை பெரிதாக எழுப்பி இருக்கிறது நிகிதா.